ஒரே ஒரு அப்படியே கரெக்டாக ஜூம் பண்ணாதியா. தீய சக்தியை தூக்கி காவால போடுங்க. என்னன்னா தூய சக்தியை தூக்கி அண்ணனை ஓட்டையில் தூக்கி உட்கார வைக்கிறோம் 2026. இதில் எனக்கு லாபம் வருது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாய் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சம்பாதிச்ச 500 ரூபாய் தான் வரும். நான் தளபதிக்காகவே வந்தேன். ஏன்னாக்கா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆட்சி மாறினா என் தொழில் மாறும். முக ஸ்டாலின் எடுத்து வந்து ஏன்ல அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் வைக்க சொல்லுங்க, அப்புறமா பேசிக்கலாம் யாருன்ட்டு. நான் ஐஸ் வியாபாரத்துக்காக வரல, அவரை பார்க்கலாம். அவருக்கு போகணும் அந்த ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்தது. அவர் பாக்குறதுக்காக ஐஸ் வண்டி அதுதான் எடுத்துன்னு அந்த பெட்டி கட்டினா விடுவாங்களா, அப்போட விடல. அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் நான் எங்களோட ஓட்டு வந்து டிவி கேட்க தான். ஆனா இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர்ல நடந்திருக்குல்ல, நீங்க பிசினஸ் சமோசா விற்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த விற்கிறதுக்கு? இல்லைண்ணா நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த நீட்டுவாண்ணா அங்கேருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வேலூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிர்வாக மீட்டம் வச்சுனால எல்லாருக்கும் சந்தோஷம்ண்ணா. அன்பாக அழகாக பேசினார் தளபதி. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்கிற மாதிரி தெளிவாக சொல்லி போயிருக்காரு. ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடிலேருந்தே பார்த்தேன் அவரை. அதுவும் அந்த முன்னே இந்த சைட்லேருந்து பார்த்தேன் நான். தளபதி வித்துக்கிட்டே இப்போ நீங்கள் பார்க்க வந்தீங்களா இல்லை சமோசா விற்கிறதுக்கு வந்தீங்களா? இல்லை சமோசா விற்றுக்கிட்டே நான் போய் பார்த்தேன். எங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னேன்னா சேர்க்க மாட்டாங்க. நான் சமோசா விற்கிறதுக்கு தளபதி பார்க்க போனேன்னா, ஏன்னா கூட்டத்தில் சில சம்பவம் நடந்திருக்குது இல்லையா, அது ஒரு பயம் வச்சு உள்ள விடமாட்டேன். அதெல்லாம் கிடையாது, என் தளபதிக்காக நான் வந்தேன். நான் போஸ்டிங்லாம் இல்லைங்க சார். நான் இருக்கிறது வந்து ரசிகருக்காக நான் செய்கிறேன். துல்லாத மனம் துள்ளும் படத்துலேருந்து நான் ரசிகர், அப்போத்துலேருந்து நான் ரசிகர். எனக்கு பிடிச்சது விஜய் ரசிகர் தான். எனக்கு பிடிக்கும், படம் பிடிக்கும். அவங்க வந்து அரசியல்வாதி பேசுகிறாங்கன்னு சொல்லியெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து விஜய் பிடிக்கும். இல்லை சில பேர் சொல்கிறாங்க ரசிகர்கள் ரசிப்பாங்க, ரசிகராக பார்ப்பாங்க, அவரை நடிகராக பார்ப்பாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதில்? அது என்ன ஒருத்தர் சொல்கிறாங்க புரியுதுங்களா, ஒரு பொருள் வாங்கின்னு வந்துட்டு வீட்டில் 2 நாள் வச்சோன்னா அழுகி போகும். அதே பொருள் எடுத்து பாதுகாப்பாக வச்சோன்னா அது அழுகி போகுதா? போகாது. அது நெஞ்சு பார்த்தோன்னா அப்படி தான் தெரியும். நெஞ்சு பார்க்குறோம் கலிஜான் தெரியும். வாட்டர் மூடி திறந்து போடுறவனுக்கு தான், குவாட்டர் மூடி திறந்து போடுறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். இது தளபதி வந்து வாட்டர் மூடியும் தைட்டு, நம்ம தளபதியும் தைட்டு, கெத்து. அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னாக்கா இங்கே பாருங்க, எல்லாம் 10 ரூபா கூட்டம்னு சொல்கிறாங்க. தளபதி அந்த மாதிரி 10 ரூபா எதுக்கு அந்த சொன்ன வார்த்தை பிறகு 10 ரூபா குறைஞ்சிச்சு. யாருன்னா கேட்குறாங்களா? அது கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, முந்தின நேரத்து மீட்டிங்கில் போயிட்டு எல்லாம் வயசு கடையில் உட்காந்து தண்ணி அடிச்சுங்கிறான். பார்த்தீங்களா? பூரா மீடியா யார் மீட்டிங்ல? டிஎம்கே மீட்டிங்கில் தான் எல்லாம் தண்ணி எடுத்து உட்காந்து. பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தோம். நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு அதெல்லாம் வானாயா? நம்மளுக்கு என்ன கொள்கைனாக்கா, நம்ம டிவிக்கு வந்து ஜெயிக்க வைக்கணும். இந்த வருஷம் வந்து நம்ம எப்படின்னாலும் ஆட்சி பிடிக்கணும். இவர் வந்து நம்ம எல்லாம் ஆகணும் அது ஆகணும்னு நிறைய பேர் கனவுல காணுவாங்க. கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கே வராங்க. நான் வராதுன்னு சொல்கிறது இல்லை, வராங்களா வாங்க. நான் வியாபாரி, நான் போஸ்டிங்கில் இல்லை. நான் தப்பாக பேசுனேன்னா என்ன இருந்தாலும் வாங்க தெரியுமா, ஊருக்காருங்க டே இவன் பேப்பரில் பேட்டி கொடுக்குறது ஆள் ஆகிட்டான்டா இவன் அப்படின்வாங்க. அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் இது இங்கே என்ன தோணுதோ அது சொல்லுவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம வாணியம்படியில் நீட் 1 இருக்குது. நீட் 1 கேட் 1 இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆட்சிக்கு வரும்போது தான், ஓட்டு கேட்க வரும்போது வந்துட்டு தான் அவங்க வந்து எந்த கட்சிக்காரர் இருந்தாலும், நான் கட்சிக்கார் குறிப்பிட்ட பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் அவங்க வேலை யூஸ் ஆகிறதுக்கு வேண்டி ஓட்டு கேட்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணிடுறேன், இந்த கேட் ஓப்பன் பண்ணிடுறேன். கேட்டை ஓப்பன் பண்ணுறது இல்லை. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்குண்ணா? எவ்வளோ வருஷமா இருக்கு? அது பல ஆண்டு காலமாக இருக்கு. அது கேட்டால் சென்ட்ரல் யாவது வேலை ஆகிற வரைக்கும் பண்ணிடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்தான். அந்த டைமில் எல்லாம் சேர்ந்து மூட்டாங்க திருப்பியும். இப்போ வந்து திருப்பியும் கேட்டுக்கிறோம். ஆனால் நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. கேட்டு 4 மணி போட்டால் 5 மணிக்கு எடுக்கிறாங்க. வரத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஹெச் போகிறதுக்கும் அதே வழி தான், பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் அதே வழி தான். எம்பிக்கெல்லாம் சொன்னீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சி தானே இருக்கு, இங்கே ஆளுங்கட்சி தானே எம்பி இருக்காரு. இல்லைங்க, எல்லாம் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் என்ன மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க, கோஷம் போடுறாங்க, சாரிய மல்லியல் பண்ணுறாங்க, ஒன்றியம் உக்காடுறாங்க, ஒன்றாவது உக்காடுறாங்க. எல்லாம் பண்ணி அந்த கேட்டுக்கு எந்த நடி அடிக்கிறோம். இவர் வந்து உக்காந்தவொடனே என்ன சொன்னார், நான் கேட்டு எதுவுமே இல்லாமல் மேம்பாலம் கட்டி தரேன்னு சொன்னார். மேம்பாலம் கட்டல, அவங்கவுங்க வீட்டு கட்டிக்கினாங்க. யாருமே ஒன்றுமே செய்யலை நம்ம ஊரில்.
ரோடு போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் வசதி பண்ணாங்க. கேட்டு கட்டித்தரேன்னு சொல்லி அவங்க வீட்டு கட்டிக்கினாங்க, கேட்டு கட்டி தரல. வந்து பாருங்க நம்ம ஊர்ல எல்லா இடமும் கொல்லிச்சொடியா கிடைக்குது. நம்ம கேட்கற என்ன தெரியுமா, ஒரே ஒரு கேட்டு. தேவையில்லாத ஊரு மேல எல்லாம் கேட்டு போட்டிருக்கிறாங்க, பிரிட்ஜு கட்டிருக்கிறாங்க, எல்லாம் கட்டிக்கிறாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஊரு கட்டிக்கிறாங்க, சந்தோஷமான விஷயம், அது மகிழ்ச்சி. நம்மளுக்கு ஒரு கேட்டு எந்த ஊரு எந்த இடம் எங்க அந்த கேட் வரணும்னு சொல்லுங்க. நம்ம வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீட்வான் கேட். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீட்வான் கேட். அந்த கேட்டு தான் நான் பேசினுக்கிறது. நம்ம எந்த கேட்டு பற்றியும் பேச அந்த கேட்ல தான் ரொம்ப வருஷமா அந்த கேட்டில் ரொம்ப ஸ்கூல் பசங்களுக்கும் ரொம்ப தொந்தரவு. மெடிக்கல் காலேஜ் ஆப்போசிட்டில் மெடிக்கல் ஸ்கூலு, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆப்போசிட்டில் ரைட் சைடில் திரும்பினா இங்கே வந்து இது வருது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் 250 மீட்டர் தூரம் போனால் உழவர் சந்தை வருது. நம்ம இவ்வளோ சலுகைக்கு வாங்கிட்டு போய் அந்த மக்கள் அந்த பக்கம் போனோன்னா ஆலாங்காயம், திருப்பத்தூர், கலந்தரா, கோடியூர், வேப்பமேட்டு, நிம்பிமேட்டு, ஜம்னாமுத்தூர், போலூருக்கு போகிற மெயின் ரோடு அது. நம்மளுக்கு கேட்டுலேருந்து வெளியே போகிற ரோடு. ஆனால் அந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 வண்டிங்க ஒரு டைமில் கேட் போட்டால் அந்த மாதிரி சிக்கிக்குது. ஒன்று காவல்துறைங்க முதல்ல நின்று காவல்துறைங்க ரோட் கிளியர் பண்ணி தருவாங்க டிராஃபிக்குங்க. இப்போ சில நாளாக வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்களுக்கு தப்பு கிடையாது. முதல்ல அந்த கேட்டு வந்து பேசணுன்னாவே வந்து ஆட்சி நடக்கும்போது வந்துட்டு தான் அந்த கேட்டு பற்றி கேட்குறாங்க. இந்த கேட்டு பற்றி என்னன்னாலும் பேசணுன்னாலும் அது கேட்டு ஒரு காரணம் வச்சு தான் நம்ம ஊரில் ஏமாற்றம் நடக்குது. ஓட்டு கேட்குறாங்க. தயவு செய்து அந்த ஏமாற்றம் நம்மளுக்கு வேணாம். இந்த வாட்டி இந்த ஆட்சியில் டிவிக்கு ஆட்சியில் நம்ம மாறினா தளபதிக்காகனாது, தளபதினாவது நம்மளுக்கு எதுனா ஒன்று செய்வார், ஒரு நம்பிக்கை செய்வார், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் சொல்லி சொல்லி நம்மளை ஏமாற்றம் தான் கட்சிருக்கு தவிர எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. இனிமேல்ட்டும் புது ஆட்சி வரும்போது நம்ம ஏமாற்றம் கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த மாற்றம் வரட்டும்னு சொல்லி தான் எல்லாரும் தொடர்ந்து நம்ம டிவிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி நிற்கிறோம். நீங்கள் இந்த கிரவுண்டில் இங்கே நடந்த இந்த கூட்டத்தில் இந்த முனையிலேருந்து இந்த முனை ஃபுல்லாக பார்த்தீங்க, அரங்கம் ஃபுல்லாக. தொடக்கத்துல இருந்தே தாவேக்க மேல விமர்சனம் வைப்பாங்க, சேர் உடைச்சிருவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்கலாம் சொன்னாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ரொம்ப கட்டுக்கோப்பா நடந்திருக்கு. இல்லைங்க, நீங்களே பாருங்க, சேர் ஒண்ணு கூட வடியில. சேர்னா ஒரு சேர் வடியில, அவங்க 1008 பேசுவாங்க. ஒரு சேர் வடியில. என்ன தேவையில்லாத விமர்சனம், தேவையில்லாத வார்த்தை. ஏன்னா நம்ம 200 ரூபாய் 300 ரூபாய் வளர முடியாது. 200 ரூபாய் 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் நான் கூலி படையாக வேலைக்கு வரல. இங்க பாருங்க, நான் வயிற்று கழுவுறதுக்கு சமோசா எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதுல எனக்கு லாபம் வருது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாய் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சம்பாரிச்ச 500 ரூபாய் தான் வரும். நான் தளபதிக்காகவே வந்தேன். ஏன்னாக்கா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆட்சி மாறினா என் தொழில் மாறும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு வேற மாதிரி ஆனால் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு வேற தொழிலில் போயிட்டு நான் சம்பாரிச்சு சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னோட நம்பிக்கை, தளபதிக்காக. அதான் இன்னைக்கு அவர் பேசின பேச்சிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சதுனா, இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்ட மாதிரி இருந்தது, வருத்த அழுதாருன்னு நினைக்கிறேன், கண்ணீர் விட்டாருன்னு. எப்படி இருந்தது பாக்குறப்ப? அப்படியெல்லாம் இல்லைன்னா அவர் அழுகல, அவர் மனவேதனையும் பேசல, மகிழ்ச்சியா தான் பேசினார் தவிர அவர் என்னன்னா குறிப்பிட்டது அங்கங்கே சம்பவம் நடக்குது இல்லையா, அது ஒரு காரணம் வச்சு இவரை வந்து தாக்குறாங்க. விஜயகாந்த் தாங்க தாங்க முடியாது, தாக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தாக்குறதுனால அவங்களுக்கு குறிப்பிட்டது என்னன்னாக்கா அவங்க கொள்கை தான் முக்கியம். வேற ஆள் எப்படின்னா பேசினாலும் நாம தானா முன்னேறணும். அடிதான் முதல்ல ஃபர்ஸ்ட் நாம தானா முன்னேறணும். அவங்க எல்லாம் வரக்கூடாது. இப்போ சொல்லுவாங்களா இன்ஜின் டப்பா பழைய டப்பான்னு சொல்லி அவர் விட்டாரு. அப்புறம் அவருக்கு வாய் மூடுறதுக்கு இன்னொரு வந்தாரு. அப்புறமா இவருக்கு வாய் மூடுறதுக்கு இன்னொரு வருவாரு. அப்படியே வந்துருந்தா தொடர்ந்து வந்துருந்தா இருக்கும். என் பையன் நான் சமோசா வித்தா நாளைக்கு என் பையனும் சமோசா தான் விற்கணுமா? என்னங்கண்ணா, நான் சமோசா விற்கிறேன், என் பையனும் சமோசா தான் விற்கணுமா? அவன் வேற வேலைக்கு வரக்கூடாதா? அதே மாதிரி அரசியல்னா அவங்க ஒண்டி தான் இருக்கணுமா? மாற்றம் வரக்கூடாதா? அதுதான். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் மாற்றம் வரணும். இன்னைக்கு மேஸ்திரி வேலை செய்கிறவன் நாளைக்கு அந்த மேஸ்திரிக்கு இன்ஜினியராக ஆனால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி மாற்றம் வரணும்னு சொல்லி தான் நம்ம தளபதி வந்து எல்லாருக்காகவும் இறங்கி வேலை செய்கிறாரு. அவர் ஏன் 2.5 கோடியில் 250 கோடி விட்டுட்டு நம்மளுக்காக வரணும்னு ஆசையா? 250 கோடி நம்ம அவங்க முன்னாடி 150-500 ரூபாய் சமோசா விற்கிற காசு, அது எதுவுமே லாபம் இல்லாத தொழில் செய்கிறோம். ஆனால் அவங்க வழியாக நிற்கிறாங்க பாரு, அவங்க வாங்குற சம்பளம் கூட இல்லை நம்மள ஒரு மாதத்துக்கு வாங்குறது. ஆனால் நேர்மையான காசு கஷ்டப்பட்டு அவர் விட்டுட்டு எல்லாத்தையும் வராருன்னா உண்மையான அவருக்கு நாங்கள் மதிக்கணும், அவங்களுக்கு வேலை செய்யணும், இறங்கி வரணும். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு ரூபாய் சேர்த்து ஒரு ஷோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேட் ஆகும் தெரியுமா? இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கீங்க, நிர்வாகிகள் சந்திப்பு, நீங்க ஐஸ் வியாபாரம் பண்றதுக்காக வந்தீங்க. எப்படி நடந்து முடிஞ்சுனா இந்த நிகழ்ச்சி? சைலண்டா பக்கத்தால தெரியாம நடந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கேயும் நான் வந்து ஐஸ் தான் என்னோட தொழிலே. நான் ஐஸ் வியாபாரத்துக்காக வரல, அவரை பார்க்கலானோ
பார்த்துட்டு போகணும் அந்த ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்தது. இல்ல அவர் பாக்குறதுக்காக ஐஸ் வண்டி அதுதான் எடுத்து எடுத்துன்னு வந்தேன். அந்த பெட்டி கட்டின விடுவாங்களா அப்போ கூட விடல. அவரை பார்க்கலன்னா எனக்கு 3 பொண்ணு, எனக்கு வசதிக்கு சரியில்லை, வீடு கீடு எதுவுமே இல்லை, அன்னாட உழைச்சாதான் எனக்கு கஞ்சி. எனக்கு 3 பொண்ணு, பசங்க சின்ன சின்ன பசங்க. ஐஸ் வத்தாதான் எனக்கு பொழப்பே தெரியாது எனக்கு. இனிமே என்னன்னா புது வாழ்க்கை தெரிஞ்ச அவர் வரணும் ஒரு அபிப்பிராயம். எனக்கு வசதிக்கு சரியில்லை, கவர்மெண்ட் இடம் வீடு தெரியல, அவருக்காக ஒரு போராட ஒரு அபிப்பிராயம். எனக்கு வீடு கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க, கேட்க கூடாது. இவ்வளவு நாளா யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் இப்ப மாறி இவருக்கு போகணும்? என்னன்னா அடுத்த ஆட்சி நல்லா வரணும் ஒரு அபிப்பிராயம், இவருக்கு வரணும்னு ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு. ஏன்னா இவர் எலஸ் நல்லா வரணும் ஒரு அபிப்பிராயம். நான் படிக்கல கிடைக்கல, யார் படிக்கல, என் பசங்க படிக்க வைக்கிற இப்பதான் அவராக பசங்க படிக்க வைக்கணும் ஒரு அபிப்பிராயம். பசங்க படிக்க என் தொழில் ஏதாவது ஐஸ் வைத்து தான் பழப்பில்லைங்கள. 5 மாசம் 4 மாசம் ஐஸ் வைக்கிறேன், மற்ற நாள் சும்மாக்கிறேன். பசங்களை படிக்க வைக்க முடியல. இந்த ஆட்சி வரணும் ஒரு அபிப்பிராயம். இல்ல திடீர்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு லேப்டாப் தரோம், 5000 ரூபாய் லேடிஸ் கொடுத்தோம், அது நினைக்கல. அதெல்லாம் நினைக்கல. என்னுடைய அபிப்பிராயம் இவர் வரணும் ஒரு அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயம் இவர் இல்ல என்னுடைய அபிப்பிராயம் இவர் வரணும் தான் அபிப்பிராயம். விஜய் வரணும். ரொம்ப ஐஸ் பட்டி கட்டினு வந்தேன் வியாபாரம் பண்ணலான்னு. சரி மனசு வெக்ஸ் ஆகி என்ன பண்ணிட்டேன், பெஜாராகி போயிட்டேன். அவர் பார்க்க முடியல, மனசு வெக்ஸ் ஆகிட்டு காலையில சாப்பிடல. காலையில ஒன்றும் பல்லு தைக்கல, சாப்பிட அவர் பார்க்கவே முடியல. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சரி பார்க்கலான்னு சும்மா வந்து மேடையில் பார்த்து போகலாம், அதான் வந்தேன். வீட்டுல பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க, 3 பேரும் மகள்கள் சொல்றீங்க. அவங்களோட மனநிலை எப்படின்னா இருக்கு? சின்ன சின்ன பசங்க தான், சின்ன பசங்க. பெரிய பொண்ணு 7வது படிக்குது, அது சின்ன பொண்ணு 2வது படிக்குது. அது சின்ன மனநிலை அவங்க எப்படி ஓட்டு உங்களை வீட்டுல வந்து விஜய்க்கு போட சொல்றாங்களா இல்ல யாரெல்லாம் சொல்றாங்களா? அந்த எங்க அபிப்பிராயம் தான். அதுதான் விசிலுக்கு தான் ஒரு பிளான். எப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு பாக்குறதுக்கு? சொல்லவானா வேணும், அதெல்லாம் பாக்குறப்பே தெரியலையா? எல்லாமே நாங்க அங்கிருந்தே வந்து பாத்துட்டு வந்தோம். ஆன்லைன் இதுல லைவ்லயே எங்க திருத்தணி நம்மளது, திருத்தணி முருகர் 5ஆம் படை திருத்தணி தான் நம்மளுக்கு. அங்க இருந்து இதை பாக்குறதுக்காக வந்தீங்களா? ஆமா, பஸ்ல வந்தேன்னா கார்ல வந்திருப்போம். சரி டிரைவர் இல்ல, டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு பஸ்ல ஏறி திருத்தணில இருந்து ஏறி வேலூர்ல இறங்கி மறுபடியும் அங்கிருந்து குடியாத்தம் பஸ் ஏறி வந்துருக்கிறோம். நாங்க அங்கிருந்து ஆட்டோல வந்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல, இது மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு பொறுப்பா இல்ல, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, சின்ன பசங்க அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படின்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு எப்படி இருக்காது கேக்குறப்ப? மு.க. ஸ்டாலின் எடுத்து வந்து ஹேண்ட்ல அவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் வைக்க சொல்லுங்க, அப்புறமா பேசிக்கலாம் யாருன்ட்டு. வேற யாரும் வேணாம், எனக்கு டைரக்டா அவரே உட்காந்து எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வரட்டும். அதுக்கப்புறம் அவரு பேசுறாரா நான் பேசுறேன், அவர் கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நான் கேள்வி கேட்கறேன், அவர் பதில் சொல்லுங்க. ஓகே, அரசியல் இறங்கி அடிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர்ல இருக்காருல்ல, சமீப காலமா தொடர்ந்து உங்களை ரொம்ப பேசுறாரு தாவேக்கா. எப்படி இருக்கு? ஏடா கிராஸ்னா அது? நான் கூட அவர் இதுதானே ஓட்டு போட்டோம் போனாடி. நாம் தமிழர் போட்டீங்களோ? நான் தான் போட்டேன் போனாடி, நாங்க தான் போட்டோமே. நாங்க போட்டு தான் இது பாதி ஓட்டியாது, எல்லாம் ஒரு 2% கூட வந்திருக்காது. அது ஏன் இப்ப மாறுறீங்க? என்ன காரணம் இப்ப தாவேக்காவுக்கு மாறுறதுக்கு? நேரம் இந்த பக்கம் ஒரு பல்ட்டி, இந்த பக்கம் ஒரு பல்ட்டி, மாத்தி பல்ட்டி வச்சா என்னத்துக்கு ஆகுதா? வாய் தந்தாலே பொய் ஆகுதா? என்ன பண்ணது நம்ம? இப்போ சாட்டை தொடர்ந்து உங்களை தாக்கி பேசுறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆளு கணக்கே கிடையாது. சும்மா வந்து நேரில் நிற்க சொல்லலாம், எதிர்கா பேசிக்கலாம். அவர் அவ்வளோ பேசுறாங்களா, அவரு பேச சொல்ல நான் பேசுறேன், எனக்கு பதில் சொல்ல அவரு. திருத்தணி தான் நான் வந்துருப்பா தலைவரே சொல்லுங்க. 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால பெண்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க திமுக இந்த ஆட்சிக்கு அப்படிங்கிறாங்க. லேப்டாப் கொடுத்துட்டாங்க, அப்புறம் வந்து காலேஜ் பசங்க எல்லாம் எல்லாமே இப்பதான் கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஓட்டு வாங்கறதுக்கு எது கொடுப்பாங்க? சரி, என்ன சொல்றதுன்னே தெரியல. நானு பயங்கரமான பிட் பாயிட் ஆகுறாங்க, என்ன பண்ணது? ஓட்டு போட்டுருவாங்களா? அதுக்கு மாறிடுமா ஓட்டா? அதெல்லாம் பயணமா போட்டுருவாங்க. எவ்வளவு ஒரு அக்கா ஒண்ணு சொன்னாங்க பத்தி, எவ்வளவு கொத்தாலும் வாங்கிக்கோ, நீ எவ்வளவு வேணா கொடு, எவ்வளவு கொத்தாலும் வாங்கிக்கோ, குத்ததான் உங்க குத்து விசில் தான். கன்ஃபார்ம். ஓகே. பெண்கள் குறிப்பா சொல்லணும், நிறைய பெண்கள் வராங்க. மற்ற கூட்டத்தை காட்டிலும் பெண்கள் அதிகமா இங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. நாம் தமிழர்லயும் வராங்க அதே மாதிரி. ஆனா அதுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியணும் யாரு இது போடணும், யாரு எங்க போடணும். ஒரே ஒரு அப்படியே கரெக்டா ஜூம் பண்ணாதியா. தீய சக்தியை தூக்கி காவால போடுங்க. என்னன்னா தூய சக்தியை தூக்கி அண்ணனை ஓட்டில தூக்கி உட்கார வைக்கிறோம் 2026. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் கோபமா பேசின மாதிரி இருக்கு, கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரியும் இருக்கு திரு விஜய் அவர்கள். ரொம்ப கொந்தல் ஸ்டார்னா வெறியாத்திரம். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, வெறிப்பாதுண்ணா. அவர் எவ்வளவு கோபம் இருக்கும் அவருக்கு. அதனால தான் ஆதங்கத்தை எல்லாமே பேசிட்டாரு. போய் வீடியோ பார்க்கணும், ஒன்றும் சரியா பார்க்கல. நான் ஆன்லைன்ல போய் பார்க்கணும். நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? அவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் பசங்க வந்திருக்காங்க, வந்துட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு ரிஜிஸ்டர் அந்த ஒரு மேட்டரா போயிட்டு வந்தேன். அந்த அண்ணன் மட்டும் அவர் வேணா இப்படி வேணா இல்லைங்க பிரதர்,
2 பேரும் ஒண்ணா எங்க அண்ணன் தான் இவரு. புதூர், தட்டாங்குளம் புதூர். நாங்க திருத்தணி தொகுதி, திருத்தணி ஜோய் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே கீழே ஜோய் நகருக்கும் அது பக்கத்துல புதூர், தட்டாங்குளம் டீ புதூர்னு சொல்லுவாங்க. திருத்தணினால கேட்கறேன், கோச்சிக்காதீங்க. திருத்தணி எம்எல்ஏவோட வீடியோ எல்லாம் எங்க பார்த்தாலும் வந்துகிட்டு இருக்குது. எப்படி என்ன செய்யறாரு அதெல்லாம் பாக்குறீங்களா? எத்தனை மாசமா தெரியுமா வந்து ஒரு 6 மாசமா தான் வந்து. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னு தெரியல ஆளு. அப்படியா? அது உண்டானோ வேணாண்ணா நம்மளுக்கு நம்ம கரெக்டா இறங்கி அடிக்கிறோம். அவ்வளவுதான். தாவேக்காக்கு 2026 அடிக்கிறோம். விசில் அடினா தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இங்க வேலூர்ல நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டம் நடக்கிறப்போ ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப சொன்னாங்க இந்த மாதிரி கடந்த கூட்டத்துல கூட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப இப்போ ஒரு வெல் கன்ஸ்ட்ரக்டடா இந்த மாதிரி கூரை எல்லாம் போட்டிருக்காங்க. மத்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நடந்து இந்த கூட்டம் வந்து பர்மிஷன் வந்து அவங்க 5000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பர்மிஷனே கொடுக்காட்டியும் மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது இல்லையா. மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் வந்து இது வந்து நல்லா இருக்கு. இது புதுசாக பண்ணியிருக்காரு. இது நிழலுக்காக நல்லா இருக்கு. இது அதே மாதிரி சேர் எல்லாம் உடைப்பாங்க. ஆமா, டிவிக்கு எல்லாம் அப்படியெல்லாம் பாக்குறப்ப ஒரு சேர் உடையல, யாருக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எல்லாம் பாதுகாப்பா போயிட்டாங்க. விஜய் சார் போனதும் எல்லாம் பாதுகாப்பா போயிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மேடையில் அவர் வந்து கண்ணீர் விட்டு எமோஷனலா இருந்தது. அந்த மாதிரி அந்த எமோஷனல் ஃபீல் எங்களுக்கே ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. அந்த எமோஷனல் ஃபீல் வந்து எங்களுக்கே ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிர்வாகிகள் மட்டும் தான் சொன்னாங்க. ஆமா, அதுக்கு தாண்டியும் வெளியே கூட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆமா, ஃபுல் கூட்டம் வந்து வெளியே இருந்தது. இவ்வளோ பேர் தான்றதை வந்து இந்த அரசு வந்து இவ்வளோ தடை விதிச்சாலும் மக்களை தடை விதிக்க முடியாதுல்ல. அதனால ஃபுல் கூட்டம் இருந்தால் தான் செஞ்சு. விஜய் சாரோட ஃபுல் ஸ்பீச் கேட்டீங்களா? அதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சது நீங்க பேசினது? விஜய் சார் பேசினதுலன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பெண்களோட பாதுகாப்பு அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் இந்த மாதிரி 5000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டோம், 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறதுனால பெண்கள் ஓட்டெல்லாம் வந்து திமுக தான் போயிடும் அப்படின்னு ஆளுங்கட்சி பேசுறப்ப இப்போ அது எப்படி அது நடக்குமா உங்களுக்கு? எப்படி 5000 பணம் கொடுக்கறதுனால ஓட்டு எப்படி போயிடும்? அவங்க எவ்வளவு கொடுத்தாலும், கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் எங்களோட ஓட்டு வந்து டிவி கேட்க தான்.